Very good evening, friends. In today's class, 7th Standard English, Our Beautiful World, Unit 9. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா degrees of comparison. Degrees of comparisonனா எதை பத்தினது? நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பேசிக்கான கிராமர் போர்ஷன் வந்து இந்த அட்ஜெக்டிவ். நவுன், ஒரு நபருடைய பெயர், இடம், விலங்கு அல்லது பட்சி, பொருளா இருந்தா அது நவுன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு செயலை பத்தி குறிக்கிறதா, சம்திங் that denotes an action or a state of being, it is called as verb. Adjectiveனா என்ன? Word that qualifies a noun. நவுனை பத்தின கூடுதலான தகவலை தெரிவிக்கிறது தான் adjective. Word that describes a noun. நவுனை பத்தி அது விவரித்து நமக்கு தெரிவிக்கிறது என்றால் அதை நாம் adjective என்று சொல்லுவோம். Word that describes a noun. டால் பில்டிங், ஒரு உயரமான மாளிகை, ஒரு உயரமான கட்டிடம். டால் பில்டிங். இது எப்படி மேம் இதுல அட்ஜெக்டிவ் இருக்குன்னு சொல்ல முடியும் நம்மளால? அட்ஜெக்டிவ் இருக்குன்னு எப்படி சொல்லலாம்னா, இது ஒரு உயரமான கட்டடம் நான் சொல்றேன். கட்டடம்ங்கிறது என்ன? இட்ஸ் அ பிளேஸ் ஆர் அ திங். How you want to describe, you can let me know. ஒரு உயரமான கட்டிடம். It falls under the category of noun. ஒரு நபர், இடம், விலங்கு அல்லது பட்சி, ஒரு பொருள். இது வரப்போ நம்ம அதை நவுன்னு கேட்டகரைஸ் பண்றோம். இது எப்படிப்பட்ட ஒரு கட்டிடம்? ஒரு உயரமான கட்டிடம். ஐ எம் டிஸ்கிரைபிங் ஹவு த பில்டிங் இஸ் லைக். எப்படி இருக்கு இந்த கட்டிடம்ங்கிற வார்த்தை எது நமக்கு குறிக்கிறது? டால், உயரமான. பியூட்டிஃபுல் ஃபிளவர், ஒரு அழகான பூ. Flower is again a thing. I'm describing how the flower is looking. This beautiful is the word that describes. பியூட்டிஃபுல்லுங்கிற வேர்டு தான் இங்கே டிஸ்கிரைப் பண்றது. எதை டிஸ்கிரைப் பண்றது? டிஸ்கிரைப்னா என்ன? அதை பத்தி விவரிக்குது. நவுன் வந்து எப்படிப்பட்ட ஒரு நவுன்? ஒரு அழகான பூன்னு சொல்றேன். எப்படிப்பட்ட பூன்னு நம்ம கேள்வி கேட்கலாமா? அழகான பூன்னு இதுக்கு பதில் சொல்லுவோம். So a beautiful flower. Beautiful is the adjective over here. முதல்ல நமக்கு அட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரியணும். அட்ஜெக்டிவ் தெரியறதுக்கு முன்னாடி நவுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நவுன் நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா அட்ஜெக்டிவ் வந்து என்னால கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அட்ஜெக்டிவ் தெரிஞ்சிருந்தாதான் டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனையே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப இங்க 3 பூ வரைஞ்சி வச்சிருக்கேன் இல்லையா? I have drawn 3 flowers. One is comparatively smaller than the other, or when you go from descending order, இந்த பூவோட இது சின்னது, இந்த பூவோட இன்னும் சின்னது. I can tell small, big, bigger. அதை விட இந்த பூ பெருசு. இருக்கிறதுலே இந்த பூ தான் பெரிதான ஒரு பூ, biggest. It is the flower is big. This B flower is bigger than A flower. C flower is the biggest amongst all.
இந்த மூணாவது பூ தான் இருக்கிற பூக்கள்லயே உயரமா பெரிய பூ. இந்த மூணாவது இருக்கக்கூடிய இந்த பூ தான் பிக்கெஸ்ட். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இங்க ஆருங்கிற எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த பிக்ங்கிற வார்த்தையோட. இங்க இஎஸ்டி an additional G is also added. Apart from that, ERங்கிற எழுத்துக்கள் இரண்டாவது பூ. முதல் பூவை விட இரண்டாவது பூ பெருசாக இருக்கிறதுனால பிகர்னு சொல்றேன். மூணாவது பூ இருக்கிறதே பெருசான பூ, பிக்கெஸ்ட். சோ இத நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. பிக் பிகர் பிகெஸ்ட்னா இப்ப பிக்ங்கிறது என்ன வார்த்தை மேம்? பெருசுன்னு சொல்லலாமா? சொல்லலாம். அதுக்குன்னு ஒரு டெர்மினாலஜி இருக்கு, பாசிட்டிவ். இதுக்கு கம்பேரேட்டிவ்னு சொல்லுவோம். ஒப்பிடுறோம். கம்பேர் எப்ப பண்ணுவோம்? இப்போ நம்ம வீட்டுல உங்களுடைய சகோதரர் இருக்காங்க, அம்மா சொல்லுவாங்க, உன்னுடைய தம்பி பாரு, உன்னுடைய அக்கா பாரு, உன்னை விட எவ்வளவு சமத்தா இருக்கா, எவ்வளவு பொறுமையா இருக்கா. அங்க என்ன பண்றாங்க, உங்களுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்கும் உங்களுடைய சகோதரனோடையோ சகோதரியோட கேரக்டரிஸ்டிக் குணாதிசயத்தை ஒப்பிடப்படுறது. So when you are comparing with two people or two things or two places or two animals whatsoever, we use comparative degree. இந்த கம்பேரேட்டிவ் டிகிரியில ERங்கிற எழுத்துக்களை நம்ம பார்ப்போம். நமக்கு கொடுத்திருக்கிற 7ஆம் வகுப்பு இங்கிலீஷ்ல டிகிரி ஆஃப் கம்பேரிசன்ல கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் ERங்கிற எழுத்துக்கள் கம்பேரேட்டிவ்லயும், ESTங்கிற எழுத்துக்கள் சூப்பர்லேட்டிவ்லயும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் என்ன? சூப்பர்லேட்டிவ். SUPERLATIVE, சூப்பர்லேட்டிவ். இருக்கிறதுலயே சிறந்தது, இருக்கிறதுலயே பெருசு, இருக்கிறதுலயே உயரமானது, இருக்கிறதுலயே சின்னது, இது வேணாலும் சொல்லலாம். அது என்ன ஆகுது, கம்பேரேட்டிவ்ல எப்படி இரண்டு பொருட்கள், இரண்டு நபர்கள், இரண்டு விலங்குகள், இரண்டு பட்சிகள், எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் இரண்டு விஷயங்களுடன் தான் ஒப்பிடப்பட்டது. ஆனால் சூப்பர்லேட்டிவில் என்ன ஆகிறது என்றால், எல்லாவற்றையும் நாம் ஒப்பிட்டு பார்த்திருப்போம். அதில் ஒரு ஒரு பொருளோ ஒரு நபரோ ஒரு விலங்கோ ஒரு பட்சியோ சிறந்ததாக இருக்கும். இருக்கிறதுலயே அதுதான் சிறந்தது. ஐ எம் தி, நான் தான் என்னுடைய கிளாஸ்லயே உயரமான நபர். ஐ எம் த டாலஸ்ட் பாய் இன் மை கிளாஸ். என்னுடைய கிளாஸ், என்னுடைய வகுப்பிலேயே நான் தான் இருக்கிறதுலயே உயரமான பையன், டாலஸ்ட். இங்க டாலுங்கிறது அட்ஜெக்டிவ், பாய்ங்கிறது நவுன். யார பத்தி பேசப்படுறது? ஒரு பையனை பத்தி பேசப்படுறது. சோ இட் பிகம்ஸ் அ நவுன். ஒரு நபராக இருந்தால் அதை நவுன் என்று சொல்கிறோம். எப்படிப்பட்ட பையன்? உயரமான பையன். ஓகே, உயரமான பையங்கிறது டால், நம்ம புரிஞ்சுட்டோம் மேம். தவிர நம்ம இங்க பார்க்க போறது என்ன? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இருக்கிறதுலயே உயரமானவனா சின்னவனா அவனை பத்தி மட்டும் பேசப்படுறதா, அதெல்லாம் பார்ப்போம். சோ மொத்த கிளாஸையும் இங்க ஒப்பிடப்பட்டிருக்கு. In my class, so entire class has been taken into consideration, and in that this boy, that is, I am the tallest boy in my class. Tallest, ESTங்கிற எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த அட்ஜெக்டிவ் ஆன பிறகு. இது போல வேற ஏதாவது வார்த்தை இருக்கா மேம்? இருக்கு. பிக், பிக்கெஸ்ட், சிறியது, இருக்கிறதுலயே சின்னது, ஸ்மாலெஸ்ட். இருக்கிறதுலயே வேகமா டக்குன்னு பண்றது, சாரி வேகமா இல்ல, டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு நபர், குவிக்கஸ்ட். வேகமா, சீட்டா இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல். நிலத்துல ஓடக்கூடிய விலங்குகளில் சீதா நான் இருக்கிறதுலயே வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு. இஎஸ்டி குவிக்கஸ்ட். இருக்கிறதுலயே குள்ளமானது, ஷார்டஸ்ட். இஎஸ்டிங்கிற எழுத்துக்கள். அதாவது அட்ஜெக்டிவ் ஆன பிறகு
வார்த்தையை பொறுத்து இந்த கடைசி எழுத்தானது மறுபடியும் ரிப்பீட் ஆகப்பட்டிருக்கும். அதன் பின்னர் இஎஸ்டிங்கிற எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ்ல என்ன ஆகும்? மொத்தமா இருக்கிற நபர்கள், இருக்கிற பூக்கள், இருக்கிற இடங்கள் மொத்தமாக ஒப்பிடப்பட்டிருக்கும். அதில் ஒரு நபரோ ஒரு பொருளோ ஒரு விலங்கோ சிறப்பானது என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். I am the tallest in my class. So in the entire class they have compared. The cheetah is the நிலத்திலேயே ஓடக்கூடிய விலங்குகள்ல சீட்டா தான் வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு. இந்த வாக்கியமானது எப்படி எழுதப்பட்டிருக்கும் என்றால், இந்த அட்ஜெக்டிவ் ஆன பிறகு இஎஸ்டி நாம் சேர்ப்போம். சூப்பர்லேட்டிவ்க்கு சூப்பர்லேட்டிவ்க்கு என்ன ஆகுது? இஎஸ்டிங்கிற எழுத்துக்களை சஃபிக்ஸா சேர்க்கிறோம். சஃபிக்ஸ்னா என்ன மேம்? வார்த்தை எழுதிய பிறகு சில எழுத்துக்களானது சேர்க்கப்படுகிறது என்றால் அதை நாம் சஃபிக்ஸ் என்று கூறுவோம். SUFFIX. முன்பாக சேர்க்கப்படுகிறது என்றால் ப்ரீஃபிக்ஸ். PREFIX. அது மட்டுமல்லாமல் இந்த தங்கிற வார்த்தையானது உபயோகிக்கப்பட்டிருக்கும். இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி வார்த்தைக்கு முன்னாடி தங்கிற ஆர்டிகல், இதுக்கு பேர் என்னன்னா, தங்கிறது ஒரு ஆர்டிகல் வேர்ட். அ அண்ட் த, இது மூணுமே ஆர்டிகல்ஸ் தான். அதுக்குள்ள நம்ம இன்டெப்தா போக வேண்டாம். இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சூப்பர்லேட்டிவ் டிகிரில அட்ஜெக்டிவ் ஆன பிறகு, அட்ஜெக்டிவ் எழுதிய பிறகு இஎஸ்டிங்கிற எழுத்துக்களை நாம் சேர்ப்போம். தங்கிற ஆர்டிகலை, வார்த்தைய இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி உபயோகித்திருப்போம். இது சூப்பர்லேட்டிவ். கம்பேரிட்டிவ்ல என்ன சொன்னேன்? ERங்கிற எழுத்துக்கள் நாம் சேர்ப்போம் என்று சொன்னேன். ஸ்மாலர், பிகர், குவிக்கர், ஃபாஸ்டர், ஸ்லோவர், ஹார்டர், HARDER, ஹார்டர். க்ளோசர், மிக அருகில், க்ளோசர், CLOSER. ஒரு நிமிடம். இங்கு நாம் பார்த்தோமே ஆனால் ஒரு பென்சில் பணம் கொடுக்கப்பட்டது. இங்க மீன்கள், இங்க சூரியன், நிலா மற்றும் நட்சத்திரம். இந்த பென்சில் தான் இருக்கிறதுலயே ரொம்ப நீளமான பென்சில், லெங்தியஸ்ட். இருக்கிறதுலயே நீளம் அதிகம் உள்ள பென்சில் என்றால் அது இந்த மூணாவதாக கொடுக்கப்பட்டுள்ள பென்சில். இந்த மீன் ஃபிஷ், வேல் இஸ் தி லார்ஜஸ்ட் ஃபிஷ், இல்லாட்டி ஷார்க். இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் ஃபிஷ்னா அது இந்த வேல். இந்த மீன், இந்த குட்டி மீன், கப்பீஸ், இந்த கோல்டன் ஃபிஷ், இதெல்லாம் இருக்கும். எல்லாம் குட்டி குட்டி மீன்கள். இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் ஃபிஷ், ஸ்மாலஸ்ட் ஃபிஷ் amongst fishes is golden fish அப்படின்னு சொல்லலாம். சூரியன், நிலா, நட்சத்திரம் பார்த்தோம்னா, நட்சத்திரம் தான் இருக்கிறதுலயே சின்ன அளவுல இருக்கிறது. In comparative size, star is the smallest. So adjectives, adjectives change in form when they show comparison. அட்ஜெக்டிவ்வில் மாற்றம் ஏற்படும் எப்பொழுது நாம் ஒப்பிடுகிறோம் என்றால் அட்ஜெக்டிவ் மாற்றம் என்பது ஏற்படும். அதுவும் பாசிட்டிவ் டிகிரி என்றால் an adjective is said to be in positive degree when there is no comparison. யாரை பத்தியும் எந்த ஒரு விலங்கோடையோ நபரோடையோ நாம் ஒப்பிடவே மாட்டோம். நான் ஒரு உயரமான
பெண். ஐ எம் அ டால் கேர்ள். நான் என்னை பத்தி நான் சொல்றேன். நான் தான் உயரம்னு நான் சொல்லல. நான் எப்படிப்பட்ட பொண்ணு? ஐ எம் அ ஃபேட் கேர்ள். ஐ எம் அ ஷார்ட் கேர்ள். லேகா இஸ் அ ஸ்வீட் கேர்ள். கம்பேரேட்டிவ். மை பிரதர் ஒர்க்ஸ் ஹார்டர் தென் மீ. என்னை விட என்னுடைய சகோதரன் கடினமாக உழைப்பான். என்னை விட அவன் கடினமாக உழைப்பான். ஸோ த கம்பேரிசன் இஸ் பிட்வீன் டூ நவுன்ஸ் ஆர் டூ ப்ரோனவுன்ஸ். இங்க பார்த்தோம்னா இங்க எழுதியிருப்பேன். இன் கம்பேரேட்டிவ் வி யூஸ் டு கம்பேர் பிட்வீன் டூ நவுன்ஸ் ஆர் ப்ரோனவுன்ஸ். இரண்டு நபர், என்னிடமும் என்னுடைய சகோதரனிடமும் யார் கடினமாக உழைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதில் நான் என்னுடைய சகோதரனை விட கடினமாக உழைக்கின்றேன். ஐ ஒர்க் ஹார்டர் தென் மை பிரதர். சூப்பர்லேட்டிவ். An adjective is said to be in superlative degree when it is used to compare more than two nouns. இரண்டுக்கும் மேற்பட்ட. Greater than two. இது is equal to two. இரண்டு பேர் தான். இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களே இங்கு கிடையாது. Two people. Here there is no comparison. Zero. யாரிடமும் ஒப்பிடவில்லை. யாரிடமும் ஒப்பிடப்படவில்லை. இரண்டு பேர்கள் இடையே ஒப்பிடப்பட்டிருக்கு. இரண்டு பேர் அல்லது இரண்டு விலங்கு, நபர், விலங்கு, இடம், எது வேணுமானாலும் நீங்கள் எழுதலாம். இங்கு இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள், இரண்டுக்கு மேற்பட்ட பொருட்கள் ஆனது இங்கு கம்பேர் பண்ணப்பட்டுள்ளது, ஒப்பிடப்பட்டுள்ளது. இங்க நம்ம பார்த்தோம்னா இஆருங்கிற வார்த்தைய கம்பேரேட்டிவ்க்கு சேர்த்துக்கிறோம். இஎஸ்டிங்கிற எழுத்துக்களை சூப்பர்லேட்டிவ்க்கு நம்ம உபயோகிக்கிறோம். ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். ஹை, ஹையர், ஹையஸ்ட். கைண்ட், கைண்டர், கைண்டஸ்ட். ரிச், ரிச்சர், ரிச்சஸ்ட். கோல்ட், கோல்டர், கோல்டஸ்ட். ஜூஸை விட ஐஸ்கிரீம் ஆனது அதிகம் குளிர்ச்சி உள்ளது. இந்த இக்லூ இருக்கிறதுலே அது ரொம்ப குளுமையான இடம்னா இக்லூ தான். இட் இஸ் தி கோல்டஸ்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லலாம். கைண்ட், கைண்டர், கைண்டஸ்ட். டால், டாலர், டால், டாலர், டாலஸ்ட். கோல்ட், கோல்டர், கோல்டஸ்ட். பாசிட்டிவ் டிகிரில நம்ம எந்த ஒரு பொருளோடையோ நபரோடையோ நம்ம ஒப்பிட மாட்டோம்னு சொன்னோம். இந்த பில்டிங் வந்து உயரமான ஒரு பில்டிங். திஸ் பில்டிங் இஸ் டால். ரகு வந்து சந்தோஷமாக இருக்கிறான். பார்க்கர் பேனா விலை அதிகமாக இருக்கும். அரவிந்த் ஒரு ஸ்மார்ட் ஆன பையன், சாதுரியமாக கெட்டிக்காரனான ஒரு பையன். Here we are talking about one building, one, so it is one place, a thing, or one person, or one animal, or a bird. There is no comparison. So it is called as positive degree. அதனால தான் இதை பாசிட்டிவ் டிகிரின்னு நம்ம சொல்றோம். உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறது என்று தோன்றுகிறது என்றால் நீங்கள் இந்த உதாரணங்களை எழுதி கொள்ளலாம். பாசிட்டிவ் டிகிரி, இதுக்கு பேர் என்ன? பாசிட்டிவ் டிகிரி. இஆர் அல்லது ஆர் என்ற எழுத்துக்கள் வார்த்தைக்கு தகுந்தவாறு கம்பேரேட்டிவில் நாம் உபயோகிப்போம். இஎஸ்டி அல்லது எஸ்டி. இப்போ சில வார்த்தைகள்ல ஃபைன் எழுதியிருக்குன்னா ஃபைனர் ஆர் மட்டும் எழுதினால் நாம் போதும். FINEERன்னு எழுத மாட்டோம். ஃபைனர், ஃபைனஸ்டி, ஃபைனஸ்ட், ஐம் சாரி. ஆல்ரெடி இங்க ஏ எழுதப்பட்டிருக்கிறதுனால எஸ்டிங்கிற எழுத்துக்களை மட்டும் நம்ம சேர்த்தா போதும். ஃபைன், ஃபைனர், ஃபைனஸ்ட். large, larger, largest. Wise, wiser, wisest. Simple, simpler, simplest. Brave, braver, bravest. Here
I'm not adding ER. Instead, I'm adding R and ST. Max exam was easy. Max exam சுலபமாக இருந்தது. இங்கு Max exam கணித பரீட்சை பற்றி மட்டும் பேசப்பட்டுள்ளது. அடுத்த உதாரணத்தில் கணிதம் மற்றும் சயின்ஸ் எக்ஸாம் பத்தி பேசப்பட்டுள்ளது. Two things are compared. So science exam and max exam are being compared. Science exam was easier than max exam. So இங்க கவனிச்சோம்னா easy EASY இங்க y நீக்கப்பட்டு EASIER என்ற எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கம்பேரேட்டிவ் டிகிரியில் தேன்ங்கிற வார்த்தையானது உபயோகிக்கப்பட்டிருக்கும். எப்படி த என்ற வார்த்தை சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் அட்ஜெக்டிவ்க்கு முன்பாக சேர்க்கப்படுகிறதோ, இங்க பார்த்தோம்னா த ஈஸியஸ்ட் சூப்பர்லேட்டிவ்க்கு முன்னாடி தங்கிற வார்த்தையை சேர்த்துக்கணும். இங்க வந்து என்னது கம்பேரேட்டிவ் டிகிரி ஆனதுக்கு அப்புறம் தேன்ங்கிற வார்த்தையை உபயோகிக்கணும். இது வந்து ER, R, ER, EST, ST இது போன்ற வார்த்தைகளில் நாம் பார்க்கக்கூடிய உதாரணங்களில் உபயோகிக்கின்றோம். ஷிவானி இஸ் ஹாப்பி. ஷிவானி சந்தோஷமாக இருக்கிறார். பவானி ஷிவானியை விட சந்தோஷமாக இருக்கிறார். பவானி இஸ் ஹாப்பியர் தேன் ஷிவானி. கம்பேரிசன் பிட்வீன் பவானி அண்ட் ஷிவானி. I am the happiest person in the world. இந்த உலகத்திலேயே நான் தான் சந்தோஷமான மனிதர். I am the happiest person in the world. இதெல்லாம் மற்ற வெவ்வேறு உதாரணங்கள். ER, ESTயில் எழுதக்கூடிய வெவ்வேறு உதாரணங்கள். நம்ம 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல ER, EST சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் தான் நாம் பிரயோகிக்கிறதை பார்க்கிறோம். The degree of comparison பொறுத்த வரைக்கும் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு வார்த்தை பெயர் சொல்லை பத்தி கூடுதலான தகவலை தெரிவிக்கிறதோ அதை நாம் அட்ஜெக்டிவ் என்று சொல்லுவோம். அந்த அட்ஜெக்டிவில் 3 டிகிரி ஆஃப் கம்பேரிசன் உள்ளது. முதலாவது பாசிட்டிவ், இரண்டாவது கம்பேரேட்டிவ், மூன்றாவது சூப்பர்லேட்டிவ். எதை பத்தியும் நான் ஒப்பிடவில்லை. ஒரு பொருள், ஒரு விலங்கு, மனிதர், ஒரு இடத்தை பத்தி நான் பேசுகிறேன் என்றால் அது பாசிட்டிவ் டிகிரி. 2 பொருட்கள், 2 நபர்களை நான் ஒப்பிடுகிறேன் என்றால் கம்பேரேட்டிவ். இருக்கிற எல்லா நபர்கள், எல்லா விலங்குகள், எல்லா பொருட்களையும் நான் ஒப்பிட்டு விட்டு எது சிறந்தது என்று நான் கூறுகிறேனோ அது சூப்பர்லேட்டிவ். ESTங்கிற எழுத்துக்கள் சூப்பர்லேட்டிவ் உபயோகிக்கிறோம். ERங்கிற எழுத்துக்கள் கம்பேரேட்டிவிலும், இது போன்ற எழுத்துக்கள் எதுவும் பாசிட்டிவில் இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் an describing a noun. It's just a adjective. It's just an adjective. தங்கிற ஆர்டிகிள சூப்பர்லேட்டிவ்ல முன்னாடி சேர்த்துக்கணும். தேன்ங்கிற கன்ஜங்ஷனை கம்பேரேட்டிவ்ல சேர்த்துக்கணும். இந்த கம்பேரிசன், டிகிரி ஆஃப் கம்பேரிசன் சம்பந்தமா ஒரு ஷார்ட் வீடியோ நம்ம இப்ப பார்க்கலாம். ரெக்கார்டிங் few minutes பாஸ் பண்ணிக்கலாம். Let's try to solve interesting quizzes pertaining to this comparative and superlative. Let's share the screen. So இங்க நிறைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே கம்பேரேட்டிவ்லயும் சூப்பர்லேட்டிவ்லயும் எழுதப்பட்டிருக்கு. ERங்கிற எழுத்துக்கள் இருந்தா கம்பேரேட்டிவ்லயும், ESTங்கிற எழுத்துக்கள் இருந்தா சூப்பர்லேட்டிவ்னு புரிஞ்சிடணும். அதே போல சில வார்த்தைகளுக்கு எல்லா வார்த்தைகளிலுமே ER, EST சேர்க்க முடியாது. We prefix it with more for comparative, most for superlative.
சரியா? இ ஆறுங்கிற எழுத்துக்கள் முதல்ல நம்ம சேகரிச்சு எழுதிடுவோம். பிகர், ஆர்ல முடியுது. ஹாட்டர், ட்ரையர், ஸ்லோவர், டர்ட்டியர், அதை விட இது அசுத்தமாக இருக்கிறது. நியூவர், அதை விட இது புதுசாக இருக்கிறது. ஹங்கிரியர், இன்னமும் பசிக்கின்றது. வெட்டர், வெட்டர்னா ஈரமாக இருக்கிறது. ரெட்டர், சிவப்பாக இருக்கிறது. கிளீனர், அதை விட இது சுத்தமாக இருக்கிறது. அக்லியர், ஒன்றை விட இன்னொன்று அசிங்கமாக இருக்கிறது. சிறிதாக ஒன்றை விட இன்னொன்னு இருக்கிறது. ஸ்மாலர். மேத்ஸ் எக்ஸாம், சயின்ஸ் எக்ஸாம் வாஸ் ஈஸியர் தேன் மேத்ஸ் எக்ஸாம். ஐ ஆம் ஹாப்பியர் தேன் மை பிரதர். நான் என்னுடைய சகோதரனை விட சந்தோஷமா இருக்கேன். ஸோ ஆர்ல முடியக்கூடிய கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி எழுதிட்டோம். நான் இன்னொன்னு என்ன சொன்னேன், எல்லா அட்ஜெக்டிவ்ஸ்லயும் ஆர் அல்லது ஆர்ங்கிற வார்த்தையில எழுத்துக்கள்ல முடியாது. மோர்ங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி சேர்க்கப்பட்டிருக்கும். ஐ எம் மோர் பியூட்டிஃபுல் தேன் மை சிஸ்டர். நான் என்னுடைய சகோதரியை விட நான் அழகாக இருக்கிறேன். பியூட்டிஃபுல்லர், பியூட்டிஃபுல்லஸ்ட்ங்கிற வேர்ட் இங்கிலீஷ்ல கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஐ எம் ரைட்டிங் இட் ஆஸ் மோர் பியூட்டிஃபுல். மோர்ங்கிற வார்த்தை உபயோகிக்கிறோம். மோஸ்ட்ங்கிற வார்த்தை சூப்பர்லேட்டிவ்ல உபயோகிக்கிறோம். ஸோ மோர் கேர்ஃபுல், அதை விட நான் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். மோர் அலைவ், இன்னும் உயிர் கொடுக்கும் அளவில் அது உள்ளது. மோர் சிம்பிள், மோர் கலர்ஃபுல், மோர் பியூட்டிஃபுல். My mother is more beautiful than me. என்னை விட எங்க அம்மா அழகாக இருக்கிறார். மோர் knowledgeable, என்னுடைய நண்பர் என்னை விட அறிவாற்றலில் சிறந்தவராக இருக்கிறார். இங்க நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா கம்பேரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ல ஈஆருங்கிற எழுத்துக்கள் அட்ஜெக்டிவ் ஆனதுக்கு அப்புறம் எழுதப்பட்டிருக்கு. அல்லது அந்த ஃபார்ம்ல இல்லைன்னா மோருங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி சேர்க்கப்பட்ட உதாரணங்களை நம்ம இப்ப பார்த்தோம். ஸோ இந்த மீதமுள்ள எழுத்துக்கள், அதாவது வார்த்தைகள் எல்லாமே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில வரக்கூடிய வார்த்தைகள். இருக்கிறதுலயே அசிங்கமா இருக்கிறது, அக்லியஸ்ட், அசுத்தமாக இருக்கிறது, இருக்கிறதுலயே டர்ட்டியஸ்ட் பிளேஸ். திஸ் பிளேஸ் இஸ் தி டர்ட்டியஸ்ட் பிளேஸ் இன் தி ஹோல் வேர்ல்ட். வெட்டஸ்ட், ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். வெட்டஸ்ட். ஹங்கிரியஸ்ட், slowest. Snail is the slowest animal. இருக்கிறதுலயே மெதுவாக செல்லக்கூடிய விலங்குகளில் ஸ்னெயில், நத்தை தான் இருக்கிறதுலயே மிக மெதுவாக செல்லக்கூடிய ஒரு விலங்கு. ட்ரையஸ்ட், பிக்கெஸ்ட், இஎஸ்டில முடியுது, நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். ஹாப்பியஸ்ட், ஈஸியஸ்ட், இருக்கிறதுலயே சுலபமானது, இருக்கிறதுலயே புதுசானது. நியூவஸ்ட், ஹாட்டஸ்ட், ஸ்மாலஸ்ட், இருக்கிறதுலயே சிறிதானது. ரெட்டஸ்ட், மோஸ்ட் நாலேஜபிள், மோஸ்ட் கேர்ஃபுல், இருக்கிறதே ரொம்ப ஜாக்கிரதையான நபர். மோஸ்ட் அலைவ், மோஸ்ட் கேர்ஃபுல், கலர்ஃபுல். கிளீனஸ்ட், மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோஸ்ட் சிம்பிள். கண்டுபிடித்த அனைத்து வார்த்தைகளுமே சரிதானதுதான்.
இன்னொன்றையும் பார்ப்போம். Or we'll write the answers for the activity 13 given in our textbook. I'm sorry. ஸோ இந்த உதாரணங்கள், இந்த குவிஸ் வீடியோ, இது எல்லாமே உங்களுக்கு உதவிகரமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பதில்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டீப், டீப்பர், டீப்பஸ்ட். சிம்பிள், சிம்பிளர், சிம்பிளஸ்ட். SIMPLER, சிம்பிளஸ்ட். சுலபமானது இருக்கிறதுலே இதுதான் சுலபமானது. This is the simplest method to solve maths. Shallower, shallowest. Low, lower. I secured the lowest marks in science. இதுக்கே நான் ரொம்ப குறைச்சலான மார்க் சயின்ஸ்ல தான் வாங்கினேன். My social science marks were lower than English. Warm, warmer, warmest. Sorry. Old, older, oldest. Young, younger, youngest. High, higher, highest. Cold, colder, coldest. நீங்களும் என்னுடன் பதில்களை எழுதிக் கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். பிஸி, பிஸியர், பிஸியஸ்ட். என்ன ஆகும்? BUSYER அப்படி எழுத மாட்டோம். BUSIER. Y என்ற எழுத்து நீக்கப்பட்டு IER என்ற எழுத்துக்கள் சேர்க்கப்படும். பிஸியஸ்ட், ஸ்லோவர், ஸ்லோவஸ்ட். ஃபன்னியர், ஃபன்னியஸ்ட். பதிலெல்லாம் எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். Unit 9, Activity 13. In this, they have asked questions pertaining to comparative and superlative degree. Adjective base பண்ணி தான் degrees of comparison இருக்கு. So, ER is added for comparative degree, EST for superlative degree words. As well, more, we add as a prefix word for a comparative, most word for superlative. அதுவும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லா வார்த்தைகளுமே ER, EST ல முடியாது. அதனால இதை சொன்னேன். So, any doubts to anyone in today's session, you may please ask me. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Okay. Thinking that there are no doubts, I shall end my session here. Thank you, friends. நன்றி, வணக்கம்.